நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 105 ரூபாய் கூடுதல் ஊக்கத்தொகை வழங்க ஆணை. சாதிவாரி கணக்கெடுப்புடன் 10 ஆண்டு மக்கள் கணக்கெடுப்பை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் தொடர்ந்து கோரிக்கை வைப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமல்ல, அத்துடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 22/10/2023 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த முடியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதை ஏற்க முடியாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தேர்தல் நேரங்களில் மட்டும் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பற்றி பேசி மக்களை ஏமாற்றி வருகிறது பாமக. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. தமிழக அரசை கண்டித்து அதிமுகவினர் இன்று உண்ணாவிரத போராட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தில் இன்று உரையாட உள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசின் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. இரண்டாவது முறையாக மக்களவையின் சபாநாயகரானார் ஓம் பிர்லா. பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை கையகப்படுத்தி நடத்த அதிகாரம் இல்லை. தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக இயக்குநர் பதில். மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் கனமழையால் நிரம்பியது பில்லூர் அணை. உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மலையோர பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு. மோதிரமலை குற்றிய ஆறு இடையே தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்வதால் மக்கள் பாதிப்பு. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வானதையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்தியதற்கு நன்றி தெரிவித்தார் ராகுல் காந்தி. ஒவ்வொரு இந்தியனின் குரல் ஒலிக்கும் போது ஜனநாயகம் வலுப்பெறும் என ராகுல் காந்தி வலைதள பதிவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 3 நாள் காவல். சிபிஐக்கு அனுமதி அளித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் ரத்து. வெளிமாநிலத்திற்கு விஜயபாஸ்கர் சென்றதாக கூறப்படும் நிலையில் கைது செய்ய தீவிரம் காட்டும் சிபிசிஐடி. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி. ஆப்கானிஸ்தான் அணி 56 ரன்கள் சுருண்ட நிலையில் வெற்றி இலக்கை எளிதாக அடைந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.